அட, எனக்கு இது மாதிரி ஒரு சூப்பர் பைக் வேணும்ப்பா. என்னால காசு மிச்சப்படுத்த முடியல. நீ எப்படி செஞ்ச? நீ எஸ்ஐபி பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? எஸ்ஐபி பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா என்னன்னு முழுசா தெரியாது. அட, உன்னோட ஃபினான்ஷியல் கோல்ஸ்களை திட்டமிடுவதற்கு மிக எளிய மற்றும் புத்திசாலித்தனமான வழி. நீங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு ஃபிக்ஸ்டு ரெண்ட் அல்லது இஎம்ஐயை செலுத்துறீங்க. இதுவும் ஒரு ஃபிக்ஸ்டு தொகையை மியூச்சுவல் ஃபண்ட்ல சீரான இடைவெளியில முதலீடு செய்வது போன்றது. அப்புறம் இதுதான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அல்லது எஸ்ஐபி அப்படின்னு அழைக்கப்படுது. ரெண்ட் இஎம்ஐலாம் செலவு அதிகம், அப்புறம் பணம் எல்லாம் போயிடும். ஆனால் எஸ்ஐபி என்பது ஒரு முதலீடு, அதாவது வளர்ச்சிக்கான வாய்ப்பு. அட, இது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் வேகமா சொல்லுப்பா. அட இரு, சொல்றேன்ப்பா. நானு எஸ்ஐபியை தொடங்குவதன் மூலம் நீங்க அடிப்படையில உங்கள் பணத்தை ஒரு ஒழுக்கமான முறையில முதலீடு செய்யறீங்க. அதாவது உங்கள் கணக்கில் இருந்து ஒவ்வொரு இடைவெளியிலும் தானாக டெபிட் செய்வதன் மூலம் நீங்கள் தேர்ந்தெடுத்த மியூச்சுவல் ஃபண்ட் கணக்கில் ஒரு பிக்ஸ்டு தொகை வரவு வைக்கப்படும். சிறந்த அம்சம் என்னன்னா, நீங்க 500 ரூபாய் வரைக்கும் நீங்க முதலீடு செய்யலாம். ஆனா மார்க்கெட் டைம் எப்படி? இதுதான் இதனுடைய மிகப்பெரிய நன்மை. நீங்க மார்க்கெட்டிற்கு டைம் ஒதுக்க தேவையில்லை. நீங்க ஒவ்வொரு மார்க்கெட் நிலையிலும் உங்கள் எஸ்பிஐயை நீங்க தொடரணும். இந்த வழியில நீங்க நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்யும் போது உங்கள் வாழ்க்கை இலக்குகளை அடைய உங்கள் முதலீடுகள் வளரும். அதாவது என்னுடைய ஸ்போர்ட்ஸ் பைக் போல. கண்டிப்பா. மேலும் இது போன்ற கண்டென்ட்களுக்கு எங்கள் சேனலை நீங்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.